ராகு கேது பெயர்ச்சியில சிம்ம ராசிக்கு என்னென்ன பலன்கள் வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கிடைக்கும்? சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த ராகு கேது பெயர்ச்சி அவருடைய சிம்ம ராசியிலேயே கேது பகவான் வந்து அமர்வதும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து அமர்வதும் பல்வேறு மாற்றங்களை கொடுக்கும். எப்படியெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, திடீர் திருமணம், திடீர் வம்பு வழக்கிலிருந்து விடுதலை ஆகுது, திடீரென்று புதிய பிரச்சனைகள் வந்து அதை முடிவுக்கு கொண்டு வருவது. ஏன்னா ராகு பகவான் 7ஆம் இடத்துல, அஷ்டமத்து சனியை நோக்கி சனி பகவான் நகர்வது, இது எல்லாம் சேர்ந்து பல பிரச்சனைகளை உருவாக்கும், பல பிரச்சனைகளை முடிச்சு கொடுக்கும். கேது பகவான் தலைவலியான பல பிரச்சனைகளை கொடுப்பார். ராகு பகவான் தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த புண்ணியத்தின் மூலியமாக அவற்றை முடித்து கொடுப்பார். அதே மாதிரி பலருக்கு வந்து திடீர் திருமணத்தை பண்ணி வச்சிருவார். அதே மாதிரி அஷ்டமத்து சனியை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் திடீரென்று வெளிநாட்டு பயணம் பண்ணுறது, திடீர்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணுவது, ஒரு அலுவலகத்திலிருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு மாறுவது, நிலம் இடம் மண்மனை மாற்றம் செய்வது, வீடு மாற்றம் செய்வது, இப்படி மாற்றத்துக்கான நேரம் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த ராகு கேது பயிற்சி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அவர்களுக்கு அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஹைலைட் இல்லை. ஆனால் குரு பயிற்சி 11ஆம் இடத்துல வர்றது லாபம், மே மாதம் 11ஆம் தேதி. அதே சமயத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தை நோக்கி நகர்றதால சிம்ம ராசியை பொறுத்தவரை அடக்கி தான் வாசிக்கணும். சனி பகவானும் சரியில்லை, ராகு கேது பயிற்சி அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் நிறைய ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக ஒவ்வொன்றா நிதானமாக செயல்பட்டு சரி பண்ணிக்கணும். ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் அவங்க என்னென்னா, எதுலையுமே ஒரு பிடிவாத குணமாக இருப்பார்கள், எதையுமே சாதித்து காட்டக்கூடிய திறன் பெற்றவர்கள். அப்படி ஒரு ராசி தான் சிம்ம ராசி. பிடிவாதமாக இருந்து சாதிக்குவாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இனிமேல் கொஞ்சம் பிடிவாதத்தை குறைச்சிக்கிட்டு சாதிக்க பார்க்கணும். அதேமாதிரி அடுத்தவங்களை அனுசரித்து போகணும், நண்பர்களை அனுசரித்து போகணும். கணவன் மனைவி ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துடும். சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு பழையபடி அதிகாரத்தை காட்டினா அதன் மூலிமா விவாகரத்து வந்து விடுறது கூட வாய்ப்புகள் உண்டு, கணவன் மனைவி சண்டையாகி. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய், இப்போ கணவன் மனைவி சண்டையாக அவங்கள்ட்ட சண்டை போடாமல், பழையபடிலாம் நம்ம சண்டை போட்டு சாதிச்சுக்கலாம். இப்போ சண்டை போடாமல் ஒதுங்கி நின்று கோயிலுக்கு போயிடுறது, வேறு தொழில் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துவது, இப்படின்னு மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கணும். அப்படி டைவெர்ட் பண்ணும்போது இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய லாபத்தை தரும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி வந்து மிகப்பெரிய லாபத்தை தரப்போது. அஷ்டமத்து சனி காலத்தில் 6ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை தரும். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி திருமணத்திற்கான ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். நாகதோஷமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பார். அதில் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணம் கைகூடிடும். ஒரு சிலருக்கு ஃபேக்ட்ரி வைக்கிற மாதிரிலாம் வரும். ஒரு சிலர் வந்து அந்த ராகு கேது யோகம் பெற்றவர்கள் திடீர்னு கல்யாண மண்டபம் கூட கட்டுவாங்க. அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது பட்சத்தில். பெட்ரோல் பங்கு வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரியாக போவாங்க. அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு வந்து இதை விட பெஸ்ட்டான வேற ஒரு அதிகாரத்துக்கு மாறுவாங்க. இது எல்லாமே நடக்கும். அதே சமயத்தில் தீய பலன்களும் நடந்துவிடும். அப்போ தீய பலன்களை மாற்றுவதற்காக நம்ம கோயிலெலாம் போகணும். இப்போ சிம்ம ராசியில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. எந்தெந்த தெய்வங்களை வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் அவங்க வந்து வழிபடலாம்? இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், திருக்காளஹஸ்தி, அதேமாரி நாகர்கோவில், இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கெல்லாம் போகணும். கண்டிப்பாக ராகு கேது ஸ்தலமாக போகணும். புத்து மாரியம்மன் கோவில், மிக முக்கியமாக புத்து மாரியம்மன் கோவிலுக்கு போகணும். திருவேற்காடு கருமாரி போகிறது, புன்னைநல்லூர் மாரியம்மன் போகிறது, சேலம் கோட்டை மாரியம்மன் போவது. அதே மாதிரி மிக முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் சமயபுரம் சென்று சமயபுரத்தில் இருக்கிற ஆதி மாரியம்மன் கோயிலுக்கு போய் அவங்க பேரில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி மாரியம்மனுக்கு சாத்திட்டு வந்தால் இந்த ராகு கேது பயிற்சியில் வரக்கூடிய தீமையெல்லாம் குறைஞ்சி நன்மையாக மாறிடும். பொதுவாகவே அம்மனுடைய கடாட்சம், அம்பாள் வேற அம்மன் வேற. அம்பாள் என்பது சாமியோடு இருக்கக்கூடிய பெண் தெய்வம். இப்போ சிவன் இருக்காருன்னா சிவனோடு இருக்கக்கூடிய பெண் தெய்வம் பார்வதி. இப்போ கணவனோடு இருக்கக்கூடிய மனைவின்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். அதே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் என்பது தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம். இப்போ தனியாக போகக்கூடிய ஒரு பெண்ணுன்னு அர்த்தம். தனியாக போகக்கூடிய ஒரு பெண்ணுக்கிட்ட வம்பு வளர்த்தா என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க இல்லையா? அதே வந்து கணவனோடு இருக்கக்கூடிய பெண்ணுக்கிட்ட வம்பு வளர்த்தா என்ன பண்ணுவாங்க? கணவன்கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய பெண் தெய்வம், அதான் அம்மன்னு சொல்கிறது. அப்போ அந்த அம்மனை வழிபடணும். நாகாபரணம் உள்ள அம்மன், அது வந்து திருவேற்காடு கருமாரி,
புண்ணைநல்லூர் மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், நம்ம நாகாபரணம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயிலில் அம்மனுடைய தலை மட்டும் இருக்கும், சிரசு மட்டும் இருக்கும், அது மேலே நாகாபரணம் இருக்கும். அப்போ நாகாபரணம் உள்ள அம்மனை வணங்குவது. அப்போ எந்தெந்த அம்மன் கோயில் இருக்கோ அந்த அம்மன் கோயிலுக்கெல்லாம் போகணும். இந்த அம்மன் வழிபாடை மிக முக்கியமாக வந்து சிம்ம ராசிக்காரர்கள் கடைபிடிக்கணும். இந்த ராகுகேது பயிற்சியில் தொடர்ச்சியாக 1.5 வருஷம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பக்கத்தில் உள்ள எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் கோயில் இருக்கும். அந்த மாரியம்மன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வணங்கிட்டா இந்த ராகுகேது பயிற்சியில் வரக்கூடிய தீமையெல்லாம் குறைஞ்சி அப்படியே நன்மையாக மாறிடும். தோசை அப்படியே பிரட்டி போட்ட மாதிரி ஆகிடும். வரக்கூடிய கஷ்டம் ஒரு பொண்ணில் ஒரு மாமா வீட்டில் வந்து பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கும் உங்களை பிடிச்சிருக்கும், ஆனால் வந்து பொண்ணு தரதில் சில சிக்கல்கள் இருக்கும். அது வந்து இந்த ராகுகேது பயிற்சியில் இழுபறியாக இருக்கும். இதே வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கோ சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கோ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வந்து சிக்கல் தீர்ந்து அப்போ மாமா வீட்டில் நீ பொண்ணு கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும். அப்போ சிக்கலோடு கூடிய ராகுகேது பயிற்சி தான். ஆனால் அம்மன் வழிபாட்டை செய்யும்போது ராகு காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும்.